1 கிளாஸ் ரவை கூட 1 கிளாஸ் திக்கான தேங்காய் பால் சேர்த்து ஒரு 1/2 நாளுக்கு நல்லா இத ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதில 1 கிளாஸ் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து அதையுமே கலந்துட்டு, அது கூட ஒரு 3லருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லாவே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாரி நல்லா தண்ணி விட்டது போல தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இந்த மாரி கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/4லேருந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 5, 6 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இத சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்ததுக்கு அப்புறமா, மாவு வந்துட்டு கொஞ்சம் தின்னா இருந்ததுன்னா, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவா மாவு சேர்த்துட்டு, இத நல்லா கலந்துட்டு, ஒரு 1/2 கிலோ அளவுல நம்ம பேக் பண்ற டின்ல வச்சுட்டு, மேல கொஞ்சமா பாதாம், முந்திரிலாம் தூவிட்டு, 180 டிகிரில ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துல நம்ம இத பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரிச்சான டேஸ்ட்ல சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க.